வணக்கம். இறை சுகம். ஞானி பட்டினத்தார் அவர்கள் தன் தாய் மேலே பாசம் உள்ளவர், தாயும் அலாதி பாசத்தோடு இருப்பவர். மகள் மேலே வயதாகிவிட்டது. இவர் துறவியாகும் போகும்போது, அம்மா, நான் எங்கே இருந்தாலும் உங்கள் காரியத்துக்கு நான் வந்துடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக உங்கள் காரியத்தை நான் முன்னின்று செய்வேன் அம்மா அப்படின்னு வாக்களித்து விடுகிறார், உறுதி செய்து விடுகிறார். அதே போல் தன் தாய் அதிக வயதாகி ஒரு தினம் இயற்கை எய்கிறார். அந்த அவருடைய காலமான நிலை ஐயா பட்டினத்தாருக்கு உணர்த்தப்படுகிறது. அம்மா இறந்து விட்டாங்கள் அப்படின்னு உணர்கிறார். அவர் அங்கிருந்து சரியாக வந்து வீட்டுக்கூட வந்து ஒரு சாவடியில் இருந்து கொள்கிறார். கரெக்டாக மயான நிலை கொண்டு போகிறாங்க அம்மாவை. அன்று கடுமையான மழைக்காலம். அந்த மழை காலத்தில் அவங்க சமுதாய மரபுப்படி எரிப்பது, சடலத்தை எரிக்கிறதுக்கு யார்கிட்டையும் விறகுல எங்கேயும் இல்லை. சொல்லு மழை. என்ன பண்ணுறார் ஐயா, அந்த தென்னை மட்டை பனை மட்டையை வெட்டுங்க அப்படிங்கிறார். என்ன துறவியாகி அவங்க எல்லாருமே இவரை பார்த்துக்கிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. ஏன்னா பச்சை மட்டையை வெட்ட சொல்கிறாப்புல தான் எரியுமா அப்படின்னு வெட்டி கொடுக்குறாங்க. இவரே தீ முட்டை சொல்கிறார். மலன்னு எரிகிறது. கடைசி வரை இருந்து அவர் தன் தாயினுடைய ஈமைக்கிரியை செய்து பின்புதான் வீடு செல்லாமையே சென்று விடுகிறார். இதுதான் அந்த கடைசி காரியத்தின் தாயினுடைய தகப்பனுடைய ஈமக்காரியத்தை துறவியாக இருந்தாலும் தன் கடமையை செய்தவர் ஐயா பகவான் சித்தர் பட்டினத்தார் அவர்கள். நன்றி. சந்திப்போம். வணக்கம்.